ஹலோ ஹாப்பி சோல்ஸ். மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லோரும் எத்தனை தடவை கலர் கோலம் வாசலில் போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் 2 டைம்ஸ் தான் போட்டிருந்தோம். இது செகண்ட் டைம் போட்டப்போ வீடியோ எடுத்தது. 3D ரங்கோலி வந்து இப்போ ஃபேமஸாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து 3D கலர் வந்து கொடுத்துருந்தோம். பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோன்னே வாசலை பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கோலம் போட்டுட்டு வாசலில் வந்து வீடியோ எடுக்கலைன்னா அந்த டேவே வந்து போகாது. அதே மாதிரி தான் போட்டுட்டு அப்படியே வாசலே பார்த்துட்டு கோலம்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால மதியம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, நல்லா பரங்கிக்காய், மாங்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தோம். இதுதான் வந்து இன்றைக்கி கேப்சிகம் அதெல்லாம் போட்டு சாம்பார் மதியம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இதுதான் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சாம்பார். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளை பட்டாணி போட்டு மசாலா நல்லா கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி சேம் மெத்தடில் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு உருளை பட்டாணி மசாலா செஞ்சிருந்தோம். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக. எப்பொழுதும் வந்து வடை பாயசம் செய்வோம். இந்த தடவை வந்து பொங்கல் வேலை வீட்டில் செஞ்சிட்ருக்கிறதுனால செய்ய முடியல. ஸோ சிம்பிளாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தக்காளி ரசமும் வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் வந்து இட்லி பொடி காலியாகிடுச்சு. ஸோ மதியம் சமைக்கும் போதே அதையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு சாப்பிட்றப்ப டிஃபனுக்கு வந்து பொடி இருந்துச்சுன்னா மதியம் வச்ச சாம்பார் பொடி வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக பொடி வறுக்கிறதுலாம் பிடிக்காது. இதுமாரி வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது டப்புன்னு அந்த வேலையும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்பப்போ எந்தெந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ப்ரோட்டீன் பவுடரும் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதையும் வந்து வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பொழுதுமே வந்து வேணும். இதோட ரெசிபிலாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சமைக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த வேலையுமே செஞ்சு முடிச்சாச்சு. பாய்.